ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் தமிழ் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, சென்னை டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா ரேஷன் ஜாப்புக்கான ஹால் டிக்கெட் வெளியிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா அதர் டிஸ்ட்ரிக்ட்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தோன்னா சென்னை டிஸ்ட்ரிக்ட்லேயே வெளியிட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்தோன்னா இப்போ பேக்கருக்கு தான் வெளியிட்டு இருக்காங்க. சென்னை டிஸ்ட்ரிக்டான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டு நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு உங்க ஹால் டிக்கெட் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சேல்ஸ்மேனை பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா நமக்கு அப்ளிகேஷன் வந்து சரிபார்க்கிற பணி நடைபெற்றுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால பார்த்தோன்னா பேக்கருக்கு மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இன்ட்ரி ஹால் டிக்கெட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். இதுல உங்களோட யூசர் ஐடி அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு ஃபில் பண்ணுங்க. பாஸ்வேர்டு தெரியல அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் நீங்க போட்டு உங்களுடைய ஹால் டிக்கெட் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் பார்த்தோன்னா உங்க ஹால் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகும். இதுல உங்க நேம் அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அதுக்கப்புறம் உங்க அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக சொல்லி பாத்துக்கோங்க. இந்த இடத்துல இன்ட்ரி சென்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு எந்த இடத்துல போய் உங்க அப்ளிகேஷனை நீங்க வந்து வெரிஃபை பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அங்க போயிட்டு நீங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் இதெல்லாம் கொண்டு போற மாதிரி இருக்கும். இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ போன் நம்பர் அதுக்கப்புறம் என்னைக்கு இன்டர்வியூ அதுக்கப்புறம் உங்களுக்கு காலையிலேயே மதியானமா சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் இதிலே வந்துடும். நீங்க இதை போயிட்டு செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்துட்டு என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நீங்க வந்து கொடுத்துருக்கீங்களோ அதை எதோ ஒரிஜினல் எல்லாமே நீங்க கொண்டு போகணும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அதனுடைய ஜெராக்ஸ் அதுல உங்க செல்ஃப் அட்டஸ்டேட் இருக்கணும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுடைய போட்டோ காப்பி 2 கொண்டு போகணும். அதாவது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து நீங்க கையில 2 கொண்டு போகணும். இதுல நீங்க கம்பல்சரியா கொண்டு போக வேண்டிய சர்டிஃபிகேட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே வேணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு எக்ஸ் சர்வீஸ்மேனா இருந்தீங்கன்னா அதுக்கான முன்னுரிமை கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் நீங்க மாற்றுத்திறனாளியா இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் அதுலயே பார்த்தோன்னா உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் டிசபிலிட்டி சொல்லியிருப்பாங்க அதுக்கான சர்டிஃபிகேட் அப்புறம் ஆதரவற்ற விதையா இருந்தாங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட். இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ பாத்தீங்கன்னா 2 கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க வேற எங்கேயாச்சும் தற்சயமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ஓசி வாங்கிட்டு போகணும். சோ இதெல்லாம் நீங்க வந்து கட்டாயமா கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா நீங்க வந்து தமிழ் வழியில படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான முன்னுரிமை கோரீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வேணும். அதுக்கப்புறம் முதல் பட்டதாரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கலப்பு திருமணம் இருந்துச்சுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் இதெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா கொண்டு போகணும். அதாவது இதுல ஒரிஜினல் ஜெராக்ஸ் 2மே கொண்டு போற மாதிரி இருக்கும். சோ இன்ட்ரி போகும்போது இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.